மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பயிற்சியாகி வர்றார். இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தார். இதனால தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த தொழிலுக்குண்டான சில மாற்றங்களை செய்வதற்குண்டான ஒரு தருணம். அந்த மாற்றங்கள் அப்படின்றது பிரயாணங்களாக மாறுறதுக்குண்டான ஒரு அமைப்பாகவும், உங்களுடைய தொழிலுக்காக நீங்க வெளியூர் வெளிநாடு சென்று உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோ ஆர்டர்ஸோ வாங்கறதுக்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க ஒரு நல்ல ஒரு கவனத்தோட செயல்பட்டு அந்த சொத்துக்களை விற்பதற்குண்டான ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு லாபாதிபதி தான். அந்த லாபாதிபதியே அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு தருணம். எதனால அந்த சொத்துக்களை இழக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய கடன் நெருக்கடிகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை செல்லக்கூடியவர்களுக்கு பர்சனல் லோன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களினுடைய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பர்சனல் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, இந்த மாதிரியாக அந்த நெருக்கடிகள்லாம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இதனால உங்களுடைய சொத்துக்களையோ இல்ல அசையா சொத்துக்களையோ விற்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த நகைகள் எல்லாம் ஏலம் விடக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்துடும். இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கிறதுனால நகைகளை இழப்பதற்கும் சொத்துக்களை இழப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அந்த பொறுமையினுடைய எல்லை அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எட்டாக்கனியாக தான் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான ஒரு கோபம், அதிகப்படியான ஒரு வெறுப்பான வாழ்க்கையை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி இன்னும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா ஏற்கனவே குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு செய்யாத தவறுக்கு குடும்பத்துல ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியாக உங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்துல தனிமைப்படுத்தப்பட்ட நபராக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் அது நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், தாயார் வழி இருக்கக்கூடிய சில பிரிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் நடக்காது. இருக்கிற வேலையை நீங்க அப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா போறோம். இந்த இடத்துல இருந்து நீங்க மாறணும் அப்படின்றது இந்த 45 நாட்களுக்கு நினைக்க கூடாது. அப்படி மாறினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துக்கு மேலதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளே கிடைக்கும். இல்ல நான் என்னுடைய குடும்பத்தை பிரிந்து நான் வெளியூருக்கும் போறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலை எல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வேலையை விடணும் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வேலையை விடக்கூடாது. அப்படியே வேலையை விட்டீங்கன்னா கூட அது வெளியூருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இல்ல என்னுடைய இடத்துலயே நான் பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகி வருவார். அதனால அந்த வேலையை விட்டவங்களுக்கு சில பாதிப்புகள் இந்த 45 நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டேன், ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. நிறைய அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பதவிகள் பறிபோவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால பதவிகள், அதிகாரத்துவம் மிக்க பதவிகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய அளவுக்கு பொருந்தும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த 45 நாட்கள்ல திடீர் பதவி இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவியவே இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியையும் இந்த செவ்வாய் பார்க்கறதுனால நோய் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்மிடியேட்டா எந்த விதமான ஒரு தொந்தரவுகள் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது வீட்லயே இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல அந்த லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி வர்றதுனால
கண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. வயதானவர்களுக்கு மட்டும், சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படின்ற பட்சத்துல சில விபத்துக்கள் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வெளியிடத்துக்கு போகும்போது வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மகர ராசி என்பர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல கையில பாத்தீங்கன்னா ஒரு வேல் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அளவுக்கு வேல் வச்சுக்கிறது நல்லது. அதாவது உங்களுடைய பேக்கெட்ல வச்சுப்பீங்களோ, உங்களுடைய பர்ஸ்ல வச்சுப்பீங்களோ, எந்த இடத்துலனாலும் தாராளமா வைக்கலாம். வேலுன்றது பாத்தீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி. நமக்கு எப்படி ஒரு நம்மளுடைய தாயார் நம்மளுக்கு முன்னின்று இருந்து நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை சில பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றுவாங்களோ, அந்த அளவுக்கு அந்த வேலும் நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல மகர ராசி என்பர்களுக்கு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்வினை தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால வேலை எப்போதுமே பாதுகாப்பாக நீங்க உங்களுடைய பேக்கெட்லயோ உங்களுடைய வீட்லயோ வச்சு வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ வழிபாடுன்றது நீங்க வேல் வச்சு தாராளமாக பூஜை பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல நீங்க கால பைரவருக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. கால பைரவர் பிரார்த்தனை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மன ரீதியான ஒரு குழப்பங்கள் இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே செஞ்சிட்டீங்கன்னா இந்த 45 நாட்கள் மிகவும் எளிதாக நீங்க கடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுலாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஒரு விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.